வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சத்தான சேனைக்கிழங்கு. இந்த சேனைக்கிழங்கு எலும்பு பலப்படுத்துறதுக்கும் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் ஆக்குறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவலை கண்ட்ரோல் ஆக்குறதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த சேனைக்கிழங்கை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாமா? இப்போ இந்த சேனைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நான் இது மாதிரி சேனைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதோட நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ சேனைக்கிழங்கு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கடாயில் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக சேனைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு புளித்தண்ணி ஊற்றி நம்ம கூட வேக வச்சுக்கலாம். கடாயிலே வேக வச்சுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இந்த புளித்தண்ணியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளித்தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இட்லி மிளகாய் பொடி. இந்த இட்லி மிளகாய் பொடி இந்த பொரியலை சேர்க்கும்போது இந்த பொரியலோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி மிளகாய் பொடி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரியல் செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளான சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி. நம்ம வெறுமா கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மற்ற ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.